தாய் ஒருவரினதும் அவரது 2 குழந்தைகளினதும் உயிர்களை காவுகொண்ட இந்த தீ ரத்மலானை கொலுமடம பகுதியில் உள்ள வீடொன்றில் இன்று ஏற்பட்டது. தீயினால் இவர்கள் 3 உயிரிழந்துள்ளனர். இதன்போது இந்த 2 குழந்தைகளின் தந்தை வேறொரு அறையில் இருந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்த சந்தமாலி மொரட்டுவை வேல்ஸ் குமரி வித்தியாலயத்தின் ஆசிரியை. நீதவான் விசாரணைகளின் பின்னர் 3 சடலங்களும் பிரேத பரிசோதனைகளுக்காக களுபோவில வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவர்கள் 3 அறைக்குள்ளேயே தீக்கிரையாகி உயிரிழந்துள்ளனர். அறைக்குள் உள்ள 2 கட்டில்களின் நடுப்பகுதி மாத்திரம் தீயில் எரிந்துள்ளது. ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை மற்றும் மின் பொறியியலாளர்களின் அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள முன்னர் மரணத்திற்கான காரணத்தை கூற முடியாது என போலீசார் குறிப்பிடுகின்றனர். தனது மனைவியையும் குழந்தைகளையும் காப்பாற்றுவதற்காக தந்தை அறைக்குள் செல்ல முற்பட்டார். உள்ளே செல்ல முடியவில்லை. கூச்சலிட்டுக் கொண்டு 2வது தடவையும் உள்ளே செல்வதற்கு முயற்சித்தார். எனினும் முடியவில்லை. அதற்கு பின்னர் நான் உள்ளே செல்ல முயற்சித்தேன். உள்ளே செல்ல முடியவில்லை. 2வது தடவையும் முயற்சித்தேன். முயற்சி பலனளிக்கவில்லை. போலீசார் செல்ல முயற்சித்தனர். எனினும் செல்ல முடியவில்லை. மறுபுறமாக சென்று ஜன்னல்களை உடைத்து நீரை ஊற்றி தீயை அணைத்தோம். பின்னர் போலீசார் உள்ளே சென்று பார்த்த வழியில் 3 உயிரிழந்திருந்தனர். இந்த மாதம் 1ஆம் தேதி குளியாப்பட்டிய செனாதிகம பகுதியில் உள்ள வீடொன்றின் அறையொன்றிற்குள் இவ்வாறு தீ ஏற்பட்டிருந்தது. தீ ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தந்தை அறைக்குள் இருக்கவில்லை என்பதுடன் தீயில் மனைவியும் மகளும் உயிரிழந்திருந்தனர்.